இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடெங்கிலும் உள்ள வைத்தியசாலைகளில் வைத்தியர் பற்றாக்குறை நிலவுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்தது. உறுதியான தீர்மானத்தினை மேற்கொள்ளும் வரையில் படைத்தரப்பினருக்காக காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அதிகாரிகளுக்கு டக்ளஸ் அறிவுறுத்து. தேர்தலை ஒத்திவைத்து இன்னமும் சிறிது காலம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷு மாரசிங்க தெரிவிப்பு. பாலித ரங்கி பண்டார அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும் என சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் கடுமையான வைத்தியர் பற்றாக்குறை நிலவுவதாக அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கம் தெரிவிக்கின்றது. இதுகுறித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித அழுத்கே கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் 1390 வைத்தியர்கள் அடங்கிய குழு மட்டுப்படுத்தப்பட்ட பயிற்சியை நிறைவு செய்த போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் 8 மாதங்களாக வழங்கப்படவில்லை. அத்தோடு 6 வருடங்களாக அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை புதுப்பிக்கப்படவில்லை. நாடு முழுவதிலும் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்ற போதும் புதிய வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்கப்படாதமை அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் நாடு முழுவதும் உள்ள பல வைத்தியசாலைகளுக்கு நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பேணுவது பாரிய சவாலாக மாறியுள்ளது. இந்த விடயத்திற்கு உரிய தீர்வொன்றை முன்வைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். படைத்தரப்பினருக்காக காணிகளை சுவீகரிக்கும் நோக்கத்திலான அனைத்து காணி அளவீடுகளையும் தற்காலிகமாக நிறுத்துமாறு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் அறிவுறுத்தப்பட்டது. யாழ் மாவட்ட செயலகத்தில் 30ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு குறித்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இணைத் தலைவர் PSM சார்ல்ஸ் ஆகியோர் தலைமையிலும் இடம்பெற்ற கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளூராட்சி மன்றங்களினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் தொடர்பாகவும் கடந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. இந்த நிலையில் பொன்னாலை திருவடிநிலை பகுதியில் தனியார் காணியில் நிலை கொண்டிருக்கும் கடற்படையினருக்கு குறித்த காணியை சட்ட ரீதியாக வழங்குவதற்காக அளவீட்டு பணிகள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் மக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான படைத்தரப்பினருக்கான காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகளை அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையினையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக நில அளவை திணைக்கள அதிகாரி மற்றும் கடற்படை அதிகாரி ஆகியோரின் கருத்துக்களை கேட்டிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி உட்பட உயர்மட்டத்தினருடன் கலந்துரையாடி ஒரு உறுதியான தீர்மானத்தை மேற்கொள்ளும் வரையில் படைத்தரப்பினருக்காக காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதோடு படைத்தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள காணிகள் தொடர்பான விவரத்தை தமக்கு சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக் கொண்டிருந்தார். நாட்டை அபிவிருத்தி செய்து கொண்டு முன்னெடுத்துச் செல்ல ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டும் அல்லது தேர்தலை ஒத்திவைத்து இன்னமும் சிறிது காலம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷு மாரசிங்க தெரிவித்தார். ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்த அவர், இந்த 2 தீர்வுகளை தவிர வேறு எந்த தீர்வு எடுத்தாலும் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாமல் போகும் என்றார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க பல்வேறு அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். அவர் எடுத்த கஷ்டமான தீர்மானங்கள் காரணமாக குறுகிய காலத்தில் பொருளாதார ரீதியில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. 2 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டு வந்த கஷ்டம் தற்போது இல்லை. நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த வேலை திட்டங்களே அதற்கு காரணமாகும். பங்க்ரோத்து அடைந்துள்ள எமது நாட்டை அந்த நிலையிலிருந்து முழுமையாக மீட்பதற்கு இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தினுடனான ஒப்பந்தங்களை அவ்வாறே முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். அந்த வேலை திட்டங்கள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டால் மீண்டும் நாடு பொருளாதார ரீதியில் நெருக்கடி நிலைமையினை எதிர்கொள்ள நேரிடும். இவ்வாறான நிலையில் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டால் அரசு இயந்திரங்கள் முறையாக இயங்காது, அபிவிருத்தி திட்டங்கள் இடைநடுவில் நிறுத்தப்படும். அதனால் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கி பண்டார ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலை 2 வருடங்களுக்கு ஒத்திவைப்பதற்கு ஒரு யோசனையை முன்வைத்தார். அதில் தவறு எதுவும் இல்லை. அவர் இந்த யோசனையை எதிர்க்கட்சிக்கு முன்வைத்தார். ஏனெனில் இது தொடர்பாக பாராளுமன்றமே தீர்மானிக்க முடியும். அவ்வாறு இல்லாமல் தேர்தலை ஒத்திவைக்குமாறு அவர் தெரிவிக்கவில்லை. பாலித ரங்கி பண்டார இந்த யோசனைக்கு எதிர்க்கட்சிகள் ஏன் பதற்றமடைய வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார்.
இந்தியாவில் கைது செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பொன்றுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரீத்துக்கு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களோடு தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்ட 4 இளைஞர்களிடம் இந்திய போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவது தொடர்பில் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களிடம் உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்திய போதிலும் அவற்றை அவர்கள் நிராகரித்துள்ளனர். எனினும் நாட்டிற்கு அழைத்து வந்ததன் பின்னர் அவர்களிடம் இது குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் இந்த சந்தேக நபர்கள் சட்டவிரோத வர்த்தக நடவடிக்கைகளோடு தொடர்பு பட்டிருந்ததாக தற்போதைய தகவல்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2009ஆம் ஆண்டில் இடம்பெற்ற மிக மோசமான வன்முறைகள் மற்றும் மீறல்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்த உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுவதும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்படுவதும் இன்றியமையாதது என நோ ஃபயர் ஜோன் ஆவணப்படத்தின் இயக்குநர் கலம் மேக்ரே வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரின் போது தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்ற காணொலிகளோடு கூடியதாக கலம் மேக்ரேயினால் தயாரிக்கப்பட்ட நோ ஃபயர் ஜோன் என்ற ஆவணப்படம் 11 வருடங்களுக்கு முன்னர் சேனல் 4 தொலைக்காட்சி சேவையில் வெளியாகி பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்தது. இந்த நிலையில் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருப்பதை முன்னிட்டு கலம் மேக்ரே வெளியிட்டுள்ள நினைவு செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார். அதில் மேலும் கூறியிருப்பதாவது, யுத்தம் முடிவுக்கு வந்து 15 வருடங்களின் பின்னர் அதனை நாம் மே மாதம் 18ஆம் தேதி நினைவுறுத்துகின்ற போதும் தமிழ் மக்களுக்கு எதிரான மீறல்கள் தொடர்கின்றன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்கலாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் அதனால் ஏற்பட்ட தாக்கத்துடன் தொடர்ந்து வாழ்கின்றார்கள். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை இலங்கை அரசினால் மறுக்கப்படுகிறது. அதேபோன்று இன்றளவிலேயே தமிழர் பகுதிகள் பாதுகாப்பு தரப்பினரின் வலுவான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றது. எனவே முன்னெப்போதையும் விட இப்போது உண்மை மற்றும் நீதி என்பன உடனடியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியது மிக அவசியமாகிறது. 2009ஆம் ஆண்டில் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுவதும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்படுவதும் இன்றியமையாததாகும். இதேபோன்ற சம்பவங்கள் இன்று காசாவில் இடம்பெறுகின்றன. காசாவில் வாழும் ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என்று சகல மக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய அரசாங்கம் மிக மோசமான மீறல்களை கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற மீறல்களால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதில் இலங்கை அரசும் சர்வதேச சமூகமும் அடைந்திருக்கும் தோல்வி தற்போது காசாவில் இடம்பெற்று வரும் அதனையொத்த மீறல்களை நியாயப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மனித உரிமைகள் மற்றும் நீதிக்கு மதிப்பளிக்கும் சகலரும் இனி இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதையே வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலித ரங்கே பண்டார அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும் என சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி நவரத்ன பண்டார தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்த போது, ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார நாட்டின் அரசியலமைப்பு தொடர்பாக விளக்கமில்லாமல் கருத்துக்களை வெளியிட்டார். தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயங்குகின்ற பாலித ரங்கே பண்டார அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும். ஜே.ஆர். ஜெயவர்தன அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசியலமைப்பினை கொண்டு வந்தார். பொது வாக்கெடுப்பு என்பது ஜனநாயக கட்டமைப்பில் உள்ள ஒரு சரத்தாகவே நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் 1983ஆம் ஆண்டு சர்வஜன வாக்கெடுப்பை கொண்டு வந்து ஜே.ஆர். தனது ஆட்சியினை தொடர்ந்திருந்தார். நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களாணை மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் ஜனாதிபதியே பொது வாக்கெடுப்பை நடத்த முடியும். எனினும் ரணில் விக்ரமசிங்கவினால் இதனை முன்னெடுக்க முடியாது. பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் ஒரு நாள் கூட ஆட்சியில் இருக்க முடியாது. தேர்தலை நடத்தி மீண்டும் மக்களின் ஆணையுடனேயே புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. பாலித ரங்கே பண்டார குறிப்பிடுவது நாட்டின் அரசியல் அமைப்புக்கு முரணான யோசனையாகும். ரணில் விக்ரமசிங்க வரும் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு வந்தவர் ஆவர். பொதுஜன பெரமுனவின் ஆதரவோடு நாடாளுமன்றத்தின் ஊடாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர். இவ்வாறு வந்தவர் இன்று சில காலம் இந்த பதவியில் தொடர விரும்புகின்றார். இது நகைச்சுவைக்குரியது. பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுமாயின் 3/2 பெரும்பான்மையோடு நாடாளுமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதை நிறைவேற்றினாலும் மீண்டும் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும். அப்போதுதான் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த முடியும் என்று இலங்கையில் உள்ள பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை காசு கொடுத்து வாங்க முடியும். எனவே நாடாளுமன்றத்தில் 3/2 பெற முடியும். அவ்வாறு செய்தால் அது கீழ்த்தரமான செயற்பாடாகும். ஆட்சி அதிகாரம் மேல்தட்டு வர்க்கத்திடம் இருந்து ஒரு சாதாரண குழுவுக்கு சென்று விடுமோ என்ற அச்சத்தில் அரசாங்கம் உள்ளது என்றும் நவரத்ன பண்டார தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை 2 வருடங்களுக்கு காலம் தாழ்த்தி நடத்த வேண்டும் என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட கருத்தானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட விளக்கம் ஒன்றை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.